ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு கேஸ் பர்னர் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் பர்னர் நமக்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டுங்க, நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத தனமாக நம்ம ட்ரெஸ்ஸில் பபிள் கம் நமக்கு ஒட்டிடுங்க. அந்த மாதிரி நமக்கு பபிள் கம் ஒட்டிடுச்சுன்னா அந்த பபிள் கம் நம்மளால் எடுக்கவே முடியாது. ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்ணாலும் சரிங்க, அந்த பபிள் கம் நமக்கு வரவே செய்யாது. அதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாருங்கள், ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி இது போல் மடித்து போட்டிருக்கேன். எந்த இடத்துல பபிள் கம் துணி மேலே ஓட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் ஐஸ் கியூப்பை நீங்கள் அது மேலே அப்படியே வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ் மேலே எங்கெல்லாம் அந்த பபிள் கம் ஓடிருக்கோ அது மேலே நீங்கள் ஐஸ் கியூப் வச்சு லைட்டாக ஒரு டைம் நீங்கள் தேய்ச்சிட்டு ஐஸ் கட்டி அப்படியே நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஸ் கியூப் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு கரைஞ்சி வந்திருக்குங்க. இப்போ அந்த பபிள் கம் நல்லாவே ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதே ஐஸ் கியூப் ஒரு டைம் நீங்கள் அந்த பபிள் கம் மேலே தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நமக்கு பபிள் கம் நல்லாவே இலகி வந்திருக்குங்க. இந்த டைமில் நீங்கள் பட்டி வைக்கிற கத்தி எடுத்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் தோசைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் துணி மேலே லைட்டாக நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா அந்த பபிள் கம் எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு ட்ரெஸ்ஸில் எங்கேயுமே டேமேஜ் ஆகாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த ஒட்டிருக்க பபிள் கம் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், ஒரு இடத்துல இந்த பபிள் கம் ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் எங்கெல்லாம் பபிள் கம் ஒட்டிருக்கோ அங்கே எல்லாமே கத்தி வச்சு இல்லை தோசைக்காய் வச்சு பபிள் கம் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து விட்டுடலாம். இப்போ நான் பாருங்கள், ரெண்டு இடத்துலையுமே பபிள் கம் ஒட்டுன்னு சொல்லி அந்த இடமே தெரியலைங்க. எல்லாம் பபிள் கம் ஃபுல்லாகவும் நமக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லைங்க, துணி எங்கேயுமே நமக்கு கிராச்சஸும் ஆகலை, அதே போல் டேமேஜ் எதுவுமே ஆகலைங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் அந்த சின்ன டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சட்னி செய்ய போகிறோம்னா சட்னிக்கு நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்தாலும் சரி, பச்சை மிளகாய் எடுத்தாலும் சரிங்க, இந்த மாதிரி வறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சட்னிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டிருக்குங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் சும்மா நம்ம லைட்டாக பச்சை மிளகாய் நம்ம வறுத்தா போதுங்க. நான் இப்போ பாருங்கள் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். அது காஞ்ச மிளகாவாக இருந்தாலும் சரி இல்லை பச்சை மிளகாய் இருந்தாலும் சரிங்க, எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் வச்சதுக்கப்புறம் துருவன தேங்காயோ இல்லை கட் பண்ண தேங்காயோ நீங்கள் ஒரு 4-5 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்த வேர்க்கல்லையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. வறுத்த வேர்க்கல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் 2 கைப்பிடிகளுக்கு வறுத்த வேர்க்கல்லை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேர்க்கல்லை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஒரு 2-3 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் பொட்டுக்கல்லை சேர்த்துக்கோங்க. வறுத்த பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு பல் தோல் நீக்காமல் அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க, 4-5 போல். இது கூடவே நம்ம மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். கூடவே சால்ட்டு இல்லை கல்லுப்பை சேர்த்து மூடி போட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு கப்பு வச்சுக்கலாங்க. கப்பு நம்ம வச்சதுக்கப்புறம் சட்னி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்காக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நீங்கள் சட்னியில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாங்க. இது கூடவே நமக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்னி ஒரு டைமாச்சும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அரிசி உரைச்சி அரைப்போம் இல்லையா, அந்த டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உளுத்தம் பருப்பு நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ஜவ்வரிசி எடுத்துக்கணுங்க. வெள்ளை ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அரிசி கூடவே நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் புளிக்க வச்சு மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லாவே பொங்கி வந்திருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்து மாவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா மாவு நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக நமக்கு அந்த மாவில் நமக்கு புளி
புளிப்பு தன்மையே வராதுங்க. நம்ம இட்லி செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம தோசை ஊற்றினாலும் சரிங்க, நல்லா பந்து போல் நல்லா சாஃப்டாக நமக்கு இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கின அந்த இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ நமக்கு அப்படியே அதே டேஸ்ட் நமக்கு அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு முறையாச்சும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் இருக்கு இல்லையா, கேஸ் இருக்கக்கூடிய அந்த பர்னர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே அழுக்காக இருக்குங்க. அந்த மாதிரி அழுக்காயிடுச்சு நமக்கு அந்த ஓட்டை ஃபுல்லாகவே நமக்கு அடைஞ்சிக்குங்க. அந்த மாதிரி நமக்கு அடையும் போது கேஸ் ஸ்டவ்மே நமக்கு ரொம்பவே வீணாகுங்க. அந்த மாதிரி நமக்கு வீணாகாமல் இருக்கிறதுக்கும் பர்னர் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த பர்னர் ரெண்டுமே நம்ம வச்சுக்கலாங்க. இந்த பர்னர் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய எந்த பிராண்ட் லிக்விடாக இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக சூடு பண்ண தண்ணி நம்ம அந்த பர்னர் மூழ்களுக்கு நம்ம ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நம்ம இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 மூடி போல் மட்டும் வினிகர் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படிலாம் நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு லைட்டாக ஒரு டைம் நம்ம கலக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கலக்கினதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் போல் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் நம்ம எடுத்துக்கலாங்க. பர்னர் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். பிளேட்டில் நம்ம மாற்றினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு லிக்விட் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம நார் எடுத்துக்கலாம். நார் எடுத்து நம்ம எப்போதும் போல் லிக்விட் தொட்டுட்டு இப்போ நம்ம எப்போதும் போல் பர்னர் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் லைட்டாக தாங்க தேய்க்கிறேன், அதுக்குமே நமக்கு எல்லா அழுக்குமே போகுதுங்க. இப்போ நம்ம லிக்விடை தொட்டு நம்ம எல்லா பக்கமும் இந்த பர்னர் மேலே நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும்போது எவ்வளோ நாள் அழுக்கு இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ கருத்து போயிருந்தாலுமே அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. இப்போ நம்ம இந்த பர்னர் மேலே எல்லா பக்கமும் ஓரளவுக்கு நல்லாவே நம்ம தேய்ச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த பர்னரை திருப்பி நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு டைம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த பர்னர் ஓட்டை எல்லாமே நமக்கு அழுக்கெல்லாம் சேர விடாமல் அழுக்கு எல்லாமே போயிட்டு நமக்கு அந்த பர்னரும் பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயம் நமக்கு அந்த ஓட்டை உள்ளுக்குள்ளே அழுக்குமே நமக்கு சேராதுங்க. இப்போ நான் பாருங்கள் ஒரு பர்னர் ஃபுல்லாகவும் இதே மாதிரி நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பர்னர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பர்னர் நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த பர்னருமே இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துருக்கோங்க. நீங்களே பாருங்கள் 2 பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், க்ளீனாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம நாரை சைடில் வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பர்னரை க்ளீன் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே அந்த பர்னர் நம்ம போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தட்டை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. இந்த பர்னரை நம்ம கை வச்சு நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. நீங்களே பாருங்கள் இந்த பர்னர் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கருத்து போயிருந்தது, ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள். நம்ம ஊற வைக்கிற டைமிங் மட்டும்தாங்க 2 மணி நேரம், ஆனால் வாஷ் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் மட்டும்தாங்க இருக்கும். அதிக நேரம் நீங்கள் தேய்க்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக அழிச்சதுக்கப்புறம் அந்த பர்னரை பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு கிளாத் வச்சு ஈரம் இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்போதும் போல் பர்னர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை எல்லாமே நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அடுப்புமே நமக்கு நிறைய எரி செய்யுங்க. கேஸுமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.